இன்று திருவார்புரை முருகன் கோயிலிருந்து தமிழ் பெண்டியக்க ஜோதீஸ்வரன் 18 சித்தர்களும் இங்கு வந்து செல்வதால் பல வைப்ரேஷன் எதிரலைகள். இதனால் பல பக்தர்கள் தங்களது வேண்டுதலை முடித்துவிட்டு முருகனை பார்ப்பதற்கு, பாலசுப்ரமணியனை பார்ப்பதற்கு தினமும் வந்து செல்கிறார்கள். பல கோடி மக்கள் வந்து செல்லும் விட இந்த காலை திருவண்ணாமலை முக்தி தருவதற்கு இங்கு வந்து பாலசுப்ரமணியன் நினைத்தாலே முக்தி கிடைக்கிறோம். உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. திரு அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழை கேட்போமா? விரல் மாறனைந்து மலர்வாளி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம் வசை கூற குறவானர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில் தீர குளிர் மாலை இன்க நனிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ மரிமானு கந்த இறையோன் மகிழ்ந்த வழிபாடு தந்த மதியாலா மலைமாவு சிந்த அலைவேலை அஞ்ச வடிவேலறிந்த அதிதீரா அறிவால் அறிந்து நிறுதாள் இறைஞ்சி மடியாரிடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அலைவாயு கந்த பெருமானே. இத்திருப்புகழின் விளக்கம் தெரிந்து கொள்வோமா? விரல் மாறன் வீரனாம் மன்மதன் 5 மலர் வாலி சிந்த 5 மலர் வானங்களையும் செலுத்த வானிலிருந்து மிக வெயில் காய ஆகாயத்தில் நிலவு அதிகமாக வெயில் போல காய மித வாடை வந்து நிதமான தென்றல் காற்று வந்து தமிழ் போல ஒன்ற தீ போல வீசி பொருந்த வினை மாதர் தம் தம் வசை கூற வீண் வம்பு பேசும் பெண்கள் தத்தம் வசை மொழிகளை கூற குறைவான குன்றிலுரை குறவர்கள் வாழும் குன்றில் இருக்கும் பேதை கொண்ட பள்ளி போன்ற பேதை பெண்ணாகிய நான் அடைந்த கொடிதான துன்பம் மயில் தீர கொடிய துன்பம் விரக மயக்கம் தீர குளிர்மாலையின்கண் குளிர்மாலை பொழுதினிலே அணிமாலை தந்து நீ அணிந்த கடம்ப மாலையை தந்து குறை தீர வந்து குறுகாயோ என் குறையை தீர்க்க வந்து அணுக மாட்டாயா மரிமானுகந்த இறையோன் இளமானை உகந்து ஏந்தும் இறைவன் சிவபிரான் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாலா உன் உபதேசம் பெற்று மகிழ்ந்து உனக்கு வழிபாடு செய்ய பெற்ற அறிஞனே மலைமாவு சிந்த கிரௌஞ்ச மலையும் மாமரமும் சூரனும் வீழ்ந்து படவும் அலைவேலை அஞ்ச அலைகடல் கொந்தளித்து அஞ்சவும் வடிவேலறிந்த அதிதீரா கூறிய வேலை வீசிய அதிதீரனே அறிவால் அறிந்து அறிவு கொண்டு உனை அறிந்து உன்னிருதாள் இறைஞ்சும் உனது இரு தாள்களையும் வணங்கும் அடியாரிடைஞ்சல் களைவோனே அடியார்களின் துயரை களைபவனே அழகான செம்பொன் மயில் மேல் அமர்ந்து அழகிய செம்பொன் மயில் மீது அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே திருச்செந்தூரில் மகிழ்ந்தமரும் பெருமாளே. சிறுவாபுரி கிராமத்தில் 3 ஆலயங்கள் இருந்தும் லவகுசர்கள் பெருமை பெற்று இருந்தாலும் அங்கு அமைந்துள்ள முருகப்பெருமானின் ஆலயமே பெரும் பெருமை பெற்ற ஆலயமாக உள்ளது. அதற்கு காரணம் இங்கு அமர்ந்துள்ள முருகப்பெருமான் பல சக்திகளை கொண்டவர். லவகுசா இருவரும் சிவபெருமானையும் முருகனையும் இங்கு வழிபட்டுள்ளார்கள். திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் திருமணம் நடைபெறும், நல்ல தங்கும் இடம் அமையும், நோய் நொடிகள் விலகும் மற்றும் செல்வம் சேரும். இது அருணகிரிநாதர் பாடல் பெற்ற தலம். இந்த கிராமத்தில் முருகம்மை என்ற பெண்மணி இருந்தாள். அவள் ஒரு முருக பக்தை. எப்போதும் முருகனையே போற்றி வணங்கி வந்தாள். அதனால் ஒரு நாள் அவள் மீது ஆத்திரம் அடைந்த அவளுடைய கணவன் அவளது கையை வெட்டி எறிந்தாள். அவள் அழுது கொண்டே முருகனை வேண்டினாள். அவளது கணவனின் செயலினால் வருத்தமடைந்த முருகன் அவளுக்கு அங்கேயே காட்சி அளிக்க வெட்டப்பட்ட அவளது கைகள் அப்படியே உடலுடன் இணைந்து வெட்டப்பட்ட சுவடே இல்லை. இது உண்மையில் நடந்த கதை என்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட முறையில் 6 வாரங்கள் முருகனை வந்து வணங்கினால் நினைத்தவை நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த ஆலயத்தில் உள்ள ஒரு விசித்திரம் என்னவென்றால், இங்குள்ள அனைத்து சிலைகளும் மூலவரை தவிர பச்சை நிற கல்லில் செய்யப்பட்டுள்ளன.
இந்த ஆலயத்தில் உள்ள சன்னதிகள் அண்ணாமலையார், உண்ணாமுலை அம்மன், ஆதி விநாயகர், நாகபைரவர், முனீஸ்வரர், அருணகிரிநாதர், உற்சவமூர்த்தியாக திருமண கோலத்தில் உள்ள வள்ளி முருகன் 4 கரங்களுடன் முருகப்பெருமான் மற்றும் சண்டிகேஸ்வரர் போன்றவர்களுக்கு உள்ளன. இங்குள்ள கொடிமரத்தின் முன்னால் முருகனின் வாகனமான பெரிய பச்சை வண்ண மயில் உள்ளது விசேஷமான காட்சியாகும். ஆலயம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது. கோயம்பேடு பஸ் நிலையத்தில் இருந்து சிறுவாபுரிக்கு செல்ல பஸ்கள் உள்ளன. தனி வாகனத்திலும் செல்லலாம். சென்னையிலிருந்து இந்த ஆலயம் சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பெண் டிவி தமிழ் சேனலுக்காக சிறுவாபுரியிலிருந்து மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்த்தினி ஏழுமலை.
கொண்டு போய் வச்சிருங்க. அப்புறம் நான் தான் வைக்க சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அதையும் சொல்லுவாங்க, நான் இவர் தான் வைக்க சொன்னேன். நம்ம இந்த பக்கம் Thank you.